ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? பட் இது என்ன மட்டும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் ஸ்பீட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரா அயன் ஓகேங்களா, அயன் வந்து நம்ம வெட்டின உடனே நம்மளுக்கு வந்து ரா அயன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம இன்றைக்கி ஸ்பீட் பண்ண போகிறோம். சரி ஓகே, இந்த ஸ்பீடானுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆளை முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டக்குன்னு வீடியோ பார்க்க முடியும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சரி ஓகே, பண்ணாதது மறக்காமல் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாக்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் வேணும். கிராஃப்டிங் டேபிளுக்கு அப்புறம் ஸ்டிக்ஸ் வேணும். ஸ்டிக்ஸ்க்கு அப்புறம் இந்த இது மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா வெறும் ரா இதனால இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கிளாசிஃபிகேஷன் போட்டேன். நான் ஒன்று நினச்சேன், அவன் ஒன்று கொடுத்தான் மாதம். சரி ஓகே வாங்க இந்த வீடியோ போகலாம். நானும் ஃபஸ்ட்டு கேவை தான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேவு தான் கிடைக்குதான்னு சொல்லி கேவு கிடைக்கும் நண்பர். கேவுலனா இந்த மாதிரி லேக் மாதிரி தான் இருந்துச்சுன்னா கூட தண்ணி இடத்துல கண்டிப்பாக அயன் இருக்கும். அயன் இல்லைனா கூட காப்பர் இருக்கும். காப்பர் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு, அயன் இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவைப்படும். சரி அதுக்காக தான் வந்து இந்த நடுவில் மாட்டிக்கிட்டேன் நான் வரேன். சரி மேலே ஏறி வந்துட்டேன். இப்போ வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி என்னை ஏமாத்துறாங்க. பள்ளமாக இருக்குது அந்த சைடில். ஆனால் பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, இது லீஃப் மேலே இருக்குது, அது மரத்து மேலே. சரி இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியுமான்னு பார்த்தா இங்கேருந்து கிளியராக தெரியல. இங்கே வந்து பார்த்தா ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஏறி சொல்ல போய் பார்த்தா கேவ் மாதிரி இருந்துச்சு. சரி பொறுமையாக உள்ளே போயின்னு பார்த்தா டம்மி ஒன்றுமே இல்லை. அதுக்காக ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கா மாதிரியே ஒரு ஃபீலிங்கு எதுவும் இல்லை. சரி ஓகே வாங்க மேலே ஏறிப்பிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு பண்ணலாம் தேட ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கத்தில் பள்ளமாக இருக்குது, ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, இந்த டேர்ட்டை வச்சுட்டு மழை இருந்துச்சு. இப்போ வந்து சுற்றின போய் பார்க்கணும் ஏதாவது இருக்கான்னு சுற்றி பார்த்தா தெரியும். நம்ம ஸ்பீடாக முக்கியமான விஷயமே டைம் தான். அவங்க டைமை கீப்பப் பண்ணோம். அதுக்காக நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டு சுற்றிட்டுருக்கேன். சரி ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது லேக் மாதிரி கச்சா கூட பரவாயில்ல சுற்றிருந்தேன். பார்த்தா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு, ஆனால் டம்மியாக இருந்துச்சு, எதுவுமே இல்லை. சரி ஓகே, அப்படி பம்கின்லாம் இருந்துச்சு. சரி பம்கின் வச்சு தான் பண்ணுறது நம்ம. சரி ஓகே, அந்த சைடு தான் வில்லேஜ் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா வில்லேஜில் கூட அய்யன் இருக்கும், ரா அயன் இருக்காது, அய்யன் இருக்கும். அந்த இடத்த சுற்றி பார்த்தோன்னா ரா அயன் கூட கண்டுபிடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை பெரிய விஷயம் கிடையாது நண்பர்களே. வில்லேஜ் பக்கத்துலேயே அயனே இருக்கும். பிளாக் ஸ்மித் இருந்துச்சுன்னா அங்கே அயன் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி பிளாக் ஸ்மித் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கேவ் இருக்கும். வில்லேஜ் பக்கத்தில் நிறைய கேவ்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி தான் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி இந்த சைடில் அந்த சைடு போகலாம், அப்போ தான் கடையில் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, அந்த சைடு மலை ஏறி வந்தாச்சு. இப்போ நான் அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, இங்கேருந்து ஏதாவது கடையில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு உள்ளே வந்து நேராக சுற்றிக்கிட்டே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எதாவது இருக்கா. நான் அப்போ ஒரே சைடில் போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து போயிருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். இந்த வீடியோ பார்க்குற மறக்காம லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதில் ஒரு லேக் மாதிரி வச்சு இங்கே வந்து இந்த காப்பர் அயன் ஏதாவது கன்சிடர் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை நண்பர்களே, ஏமாத்துறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிக்காக்ஸ் ரெடி பண்ணல, நம்மகிட்ட அட்டாக்கிங் டூலும் இல்லை, பிளாக் உடையிற டூலும் இல்லை. சரி ஓகே, நம்ம அங்கே போய்ட்டு அந்த பாண்டில் போய் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தெரிஞ்சு. சரி ஓகே, இந்த மேலே ஏறி போய் பார்க்கலாம் அதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அங்கே தான் எதாவது இருக்கா. சரி இதோட வரைக்கும் பார்க்கலாம் எதாவது இருக்கா. இதாக இருக்குது, அயன் இருக்குது நம்பரே. ஓகே சூப்பர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்டிங் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணணும். ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடன் பிக்காக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ண முடியும். சரி ஓகே, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. இந்த வசனத்தை போய் சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திடுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது அப்படியே திணறுவேன், லைக் பண்ணுங்க சொல்கிறதுக்கு திணறுவேன். சரி ஓகே, இந்த இடத்துல இந்த பிளாக் உடைக்கணும். இந்த பிளாக் நம்ம தனியிலேருந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே ஜாவா எடிஷன் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உடச்சினா இன்னும் ஈஸியாக வந்திருக்கும். ஆனால் பாக்கெட் எடிஷன் அப்படி பண்ண முடியாது, ஜாவா எடிஷனை மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ புரியுது ஏன் நிறைய பேர் பாக்கெட் எடிஷன் வீடியோ போடாமல் ஜாவா எடிஷனில் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பாக்கெட்டை விட ஜாவா தான் நல்லாயிருக்கு. அதில் நிறைய சீலஸ் இருக்குது. சீலஸ் போட்டு பார்த்தோன்னா அதாவது வந்து அதோட எப்படி இருக்கணும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடம். ஓகேங்களா, அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஸ்டோனை உடச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்டோனில் ஒரு ஸ்டோன் தான் நம்ம கையில் வந்திருக்கு. இன்னும் 2 ஸ்டோன் அது உள்ளே தான் இருக்குது. நம்ம அது கீழே இறங்கணும், கீழே இறங்கிட்டு பார்க்கணும். சரி ஓகே, சைடில் போகணும். இப்போ சைட்லேயே இறங்கும்ல. ஓகே, அப்போ இப்போ 3 ஸ்டோன் வச்சு நம்ம ஸ்டிக்கும் இருக்குது. கிராஃப்டிங்கில் வந்து பிக்காக்ஸ் ரெடி பண்ணணும், அதாவது ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணணும். ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ண உடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து அயனை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அயனை வெட்டுற டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக மூச்சு அடைக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே அயன் வச்சாச்சு முடிஞ்சு. ஆனால் சேலஞ்சு முடிஞ்சு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த எங்கடா சொல்லிட்டு அய்யனை பார்த்தா அய்யனே எனக்கு கையில் கிடைக்கல. சரி ஓகே, அயன் எங்கடா போச்சுன்னு நான் நினச்சிட்டேன். நான் திடீர்னு நான் நினச்சேனே தெரில, நான் பாட்டுன்னு ஸ்டோன் வெட்டினுக்கிறேன். நம்ம சேலஞ்சே நான் மறந்துட்டு
நான் பாட்டுட்டு எது வெட்டிட்டுங்கிறேன், என்னடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வச்சு, நம்மளுக்கு ஐயனு தான் நம்மளுக்கு சேலஞ்சு. நம்ம வந்துனா வச்சுக்கிறேன், ஃபர்னன்ஸ் ரெடி பண்ணிட்டு ஐயனை ஹீட் பண்ண வச்சு. அப்புறம் தான் நினச்சேன் டாட்டா பை பை.